Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. பீகார் மாநிலத்தில் அடுத்த புதிய முதல்வர் யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் பீகாரில் பாஜகவின் புதிய சட்டமன்ற குழு தலைவரை தேர்வு செய்ய மத்திய பார்வையாளரை பாஜக தலைமை நியமித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், முழு விவரங்கள். பீகார் மாநிலத்தில் பாஜகவின் புதிய சட்டமன்ற குழு தலைவரை தேர்வு செய்வதற்காக பாஜகவின் மத்திய பார்வையாளராக மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானை பாஜக தலைமை நியமித்திருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், விரைவில் பீகாரில் புதிய முதல்வர் தேர்வு செய்யப்பட போகிறார் என்பதுதான் இந்த அறிவிப்பினுடைய முக்கியமான அம்சமாக இருக்கிறது. தற்போது பீகார் முதல்வராக இருக்கும் நிதிஷ்குமார் கடந்த 10ஆம் தேதி மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றிருக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவர் அடுத்த 6 மாதங்களுக்கு முதல்வராக தொடர முடியும் என்ற பட்சத்தில் இருந்தாலும் கூட அவர் இந்த மாதத்திலேயே தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், நாளை அல்லது நாளை மறுநாள் நிதிஷ்குமார் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் அதன் பிறகு புதிய முதல்வர் மற்றும் துணை முதல்வரை தேர்வு செய்வதற்கான பணிகள் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது பாஜகவும் தங்களுடைய புதிய சட்டமன்ற கட்சி குழு தலைவரை தேர்வு செய்வதற்கான மத்திய பார்வையாளரை நியமித்திருப்பதால் அது ஏறத்தாழ ஊர்ஜிதம் ஆகியிருக்கிறது. அநேகமாக நாளை அல்லது நாளை மறுநாள் நிதிஷ்குமார் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த பிறகு புதிய முதல்வரை தேர்வு செய்வதற்கான பணிகள் வேகம் எடுக்கும். முதலில் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டம் நடக்கும். அதன் பிறகு தனித்தனியாக மற்ற கட்சிகளுடைய சட்டமன்ற குழு உறுப்பினர்கள் கூட்டம் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தற்போது ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கின்ற நிதிஷ்குமார் தான் பீகார் முதல்வராக இருக்கிறார். தற்போது அவர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு விட்டதால் இதுவரை முதல்வர் பதவியை வகித்து வந்த ஐக்கிய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.